உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, ஒரு 75% இந்த பக்கம், ஒரே ஒரு % அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய குருவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது செப்டம்பர் மாதம் 2025 வருடம் என்னெல்லாம் எங்களை காத்திருக்கிறது, பிரபஞ்சம் எப்படி எல்லாம் இயக்க போகிறது, என்னதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், போன மாதம் மாதிரி தான் இந்த மாதமும் இருக்க போதா, ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல தான் இருக்கார், ராசிநாதனும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. பெரிய சேஞ்ச் ஒன்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இருக்கிறது என்று சொல்லதான் ஆசை. பட் எனக்கு கொஞ்சோண்டு இல்லை, அதுதான் உண்மை. ஓகே, நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே ஒரு இடத்தில் அருள் பாவித்து 5ஆம் பார்வையாக நம்மளை பார்த்து நம்மளை பலப்படுத்திட்டு இருக்கார். குட், சூப்பர். ராசிநாதன் இந்த பக்கம் கொஞ்சம் வக்ரகதியில் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே வந்து வக்ரகதி ஆயிருக்காரு. ராசிநாதன் வக்ரகதி ஆறுதுன்றது கொஞ்சம் தேவையில்லாத சிந்தனை ஓட்டத்தில் மட்டும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணுமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மற்ற 8 கிரகங்களுமே ஓரளவுக்கு நல்ல அருள் பாவனை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு கொஞ்சோண்டு பொறுமை தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கு. எனக்கே பொறுமையா? ஆமாம், உங்களுக்கே கொஞ்சம். அப்போ என்ன அர்த்தம்? உங்களையே வம்பளுக்கிற மாதிரி தான் சில பேர் வந்து வாய்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 7ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது 7-8 காம்பினேஷன்லாம் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத சில சஞ்சரவு, சில கோபதாபங்கள், சில மனஸ்தாபங்கள், சில பேருக்கு சின்ன ஒரு ஊடல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்போ அவங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து, அவங்க 2 பேரோட மனசு ஒத்துமை எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்க போது. இருந்தாலுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க, அதுவும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. அது வீடுன்னு சொல்ல முடியாது, வெளியிலேயுமே நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று எடுத்துக்கிறதுன்ற மாதிரி வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஓரளவுக்கு. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி தான் 8ல் போய் உட்காந்துருக்கு. 7ஆம் இடம் மட்டும் ஸ்பௌஸ் மட்டும் இல்லை, சமூக தொடர்பு, பார்ட்னர்ஷிப்பு, வெளி உலக கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ இந்த 7ஆம் இடத்து அதிபதி போய் 8ஆம் இடத்துல, அதுவும் 8ஆம் வீட்டு அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உட்காந்துருக்கிற அமைப்பு அப்படின்றது இது வரைக்கும் நம்மளோட 3ஆம் வீட்டு அதிபதி இந்த பக்கம் மீனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருந்தாரு. 7ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் உட்காந்துருந்தாரு. ஓகே, இப்போ அப்படியே செவ்வாயுடைய காம்பினேஷன்லாம் 9-10 இடங்களுக்கு வரும்போது பயங்கரமாக ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. டக்குன்னு விஷயம்லாம் முடிய ஆரம்பிச்சிடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர் வரைக்கும் இந்த தடவை டக்குன்னு விஷயத்தை செய்வீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீடாக சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள் காலம் உங்களை தள்ள காத்திருக்கிறது. நிறைய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இந்த தடவை முடிச்சு ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க. செவ்வாய் அந்த ஸ்பீடை உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த தடவை நிறைய போட்டி மனப்பான்மை வரப்போகுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கிறது, சில சமயம் இந்த சில பேருக்கு செவ்வாய் இருக்கிற டயத்தை பொறுத்து ஒரு 10 வயது குழந்தைகள் இல்லை 25-26 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நான் வந்து போட்டியில் பைக் ஓட்டலாமா, போட்டியில் கார் ஓட்டலாமான்ற மாதிரி கொஞ்சம் போட்டி மனப்பான்மை மேலோங்க போகிறது. வீட்டில் இருக்க இல்லத்தரசியாக இருந்தால் உங்கள் ஓரகத்திக்கிட்டையோ உங்கள் மாமியார்கிட்டையோ சித்தப்பாட்டையோ நான் வைக்கிறது எப்படி இருக்கு, நீ வைக்கிறது எப்படி இருக்கும், கொஞ்சம் சின்ன ஒரு போட்டி, ஒரு குடும்பத்துக்குள் ஒரு சின்ன ஒரு உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான அமைப்பெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எட்டி பார்க்கும். வார்த்தைகள் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக வார்த்தைகள் வந்து விழக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மீனத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இனம் புரியாத ஒரு மாதிரியான கவலை. வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ள முழுங்கவும் முடியல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு விஷயத்தால் நீங்களா போட்டு உங்களை குழப்பிக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதமாக அப்படி இருக்குது. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராடினரியாக எட்டி பார்க்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையுமே என்ன சொல்கிறேன், உங்களையே வம்புழுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. ஏற்கனவே 7.5 சனி பாதச்சனி ஓடிட்டுருக்கு, சனி வேற வக்ரமாயிருக்காரு. கொஞ்சம் தலைக்கு மேலே சனி வந்த அமைப்பில் கொஞ்சம் விஷயம்லாம் டிலே ஆகுது. எல்லாம் பண்ணியும் கடைசி நேரத்தில் எனக்கு அது ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியாமல் நான் முழிக்கிறேனேன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கறது. கொஞ்சம் வேலைப்பழு அதிகரித்தல், கொஞ்சம் வந்து பிள்ளைகள் சார்ந்த சில விஷயங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல என்னதான் குரு இருந்தாலுமே பிள்ளைகள் சார்ந்த சில விஷயங்கள மனக்கலக்கம் உண்டாகிறது, பிள்ளைகள் சார்ந்த சில விஷயத்துக்கு நம்ம மெனக்கெடுகிறது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அப்படின்ற மாதிரி பூரட்டாதி நட்சத்திர கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த +- இயங்க காத்திருக்கிறது இந்த மாதம். ஓகே, தனி 4ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கிறது, திரும்ப 7ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வீடு சார்ந்து ஏதோ ஒரு நல்லவைகள் நடக்க காத்திருக்கிறது.
இல்லை வீட்டுக்கு ஏதாவது லோன் வாங்குறது, வீடு சார்ந்து ஒரு டாப்அப் வாங்குறது, வீடு சார்ந்து ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. இல்லை வீட்டுக்குள்ளே சின்னதாக நம்மளுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ஊழல் வந்துட்டு போகிறது, நம்மளுக்கும் ஸ்பௌஸுக்கும் நம்மளுக்கும் நம்ம ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன ஒரு ஊழல் வர்றது, இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நிகழலாம். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ணல, சூரியன் பண்ணுறாரு. சரியா? கேட்டால் சூரியன் தான் சொல்கிறாருப்பா, நான் சொல்லேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிக்கோங்க. டிப்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் முடியாதன்மையாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. பெண்களாக இருக்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் மாதவிடை பிரச்சனை வர்றதுக்கான அமைப்பு. சுக்கிரன் திரும்ப 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு அப்புறம் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது சில பேர்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை, கொஞ்சம் வந்து பெண் மருத்துவரை பார்க்க வேண்டிய நிலைமை அப்படின்ற மாதிரி சில பெண்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் மட்டும் தான் பார்த்துக்க முடியும், மற்ற எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. நீங்கள் மீனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கும்பமாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரம் என்று வந்தாலே இந்த மாதம் பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது. கவலைகள் எல்லாம் மறந்து காரிய வெற்றி கிடைக்க போது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் இருக்கிறது. வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் கொஞ்சம் பணம் அப்படின்ற இடத்துல எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் கிடைக்காம அப்புறம் வர்ற மாதிரி இருக்கு. நீங்க வேலை பார்க்குற ஆட்களாக இருந்தால் நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன்ல எதிர்பார்க்க விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகி ஒரு 1 or 2 months டிலே ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அதனால கொஞ்சம் தேவையில்லாத மனவிருத்தி எட்டி பார்க்கலாம். நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு என்ன ஆசையா, இதெல்லாம் தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம முன்கோவப்பட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகி சண்டை போட்டு கத்தி நீங்க பிபி ஏற்றி பிளானட் பண்ணுற வேலைக்கு எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்க போறீங்க இல்லையா? அதனால ஒரு சகோதரியை நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனால இதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் படிக்கிற பூரட்டாதி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தீங்கன்னா இந்த தடவை பார்த்துக்கலாம். மேக்ஸ் தானே, எங்கே போயிட போகுது, சயின்ஸ் தானே வந்துடும். பெருசாக ஒன்றும் போட்டி உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவ்வளோதான் நான் உங்களுக்கு ஒரே டிப்ஸ். இதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க நம்மளோட அதிமேதாவியாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்களா போட்டு பிள்ளைய போட்டு திட்டி எதுவும் பண்ணாதீங்க. பாவம், அதுவே பாவம். சனியால் அவஸ்தப்படுவோமா செவ்வாயால் அவஸ்தப்படுவோமோ தெரியாமல் உட்காந்துருக்கு. அதனால் அதை போட்டு பெருசாக வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். 13 வயதில் குழந்தைங்களை வைத்து இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோ இல்லை 13 வயதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் ஏதாவது பேசுறது. சுக்கிரனுடைய டிரான்சிட் அவ்வளோவா நல்லா இருக்கு இல்லைன்ற தனியும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. ஓகே, நீங்க 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கனால கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய காலமா இருக்கு. டக்குன்னு எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வேற வேலை கிடைச்சா மட்டும் இருக்கிற வேலையை விடுங்க. உங்களுக்கே சோதிக்கிறதுக்கு தான் சில பேர் வருவாங்க. தங்கம் வந்து புடம் போட்டால் தான் தங்கமா இருக்குமா? குருனாலே தங்கம். நீங்க குருவோட நட்சத்திரத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடிய தங்கத்தின் தங்கம். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. பார்த்து நிதானமா நடந்துக்கங்க. அவ்வளவுதான், எல்லாம் சரியா போகுது. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ சமாளிக்க மாட்டோமா, சமாளிச்சிடலாம். நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தங்கச்சியா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெரிய ரெட் கலர் டேப் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு இன்ட்டு, இந்த பக்கம் ஒரு இன்ட்டு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. அப்படி இல்லையா, அப்படி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. யார் என்ன பேசினாலும் உங்களை பேசலை. ஓகே, யார் என்ன சொன்னாலும் உங்கள்கிட்ட சொல்லலை. யார் என்ன கேட்டாலும் உங்களை கேட்கல. இந்த மாதிரி நினப்போடையே உட்காந்துட்டீங்கன்னா சண்டையும் வராது, சமாதானம் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. புரியும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்து குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு தான் சில பேர் வருவாங்க. ஏற்கனவே வந்து நட்சத்திர நாதனும் சரி இருக்கிற ஒரு பொசிஷன் ஓகே, நம்மளுக்கு அப்படியே பார்வை பலம் கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தெம்பா இருக்கு, நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. ராசிநாதன் வக்ரமாயிருக்காரு. ராசிநாதன் வக்ரமாவது மன ரீதியான சில விஷயங்களை வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருப்பார். அப்போ கொஞ்சம் தேவையில்லாத நம்மளுக்குள்ள விரக்தி மனப்பான்மையை எட்டி பார்க்க வேண்டி வந்துடலாம். அப்படிலாம் இல்லை அப்படின்னா சூப்பர், பெரிய சல்யூட் உங்களுக்கு. வரவும் வேண்டாம். ஒரு வேளை வர்ற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒன்றும் இல்லாத இந்த 1 மாசத்துல சரியா போகுது. கிளியர்? ஓகே. நீங்க 60 வயதுல இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ஹெல்த்ல ரொம்ப 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 கவனம் தேவை. சில பேருக்கு சில விஷயங்களுக்காக சர்ஜரி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், டாக்டர்லாம் வந்து சொல்லி ராகு சொல்ல வச்சு சில படம் காட்ட வைக்கப்படும். தேவைனா மட்டும் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல அதுவாகவே சரியா போயிடும். பெரிய அளவுக்கு கொஞ்சம் மருத்துவத்தில் அட்மிட் ஆகிற மாதிரி இல்லை. பட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமோன்னு உங்களை பயமுறுத்தி அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி எடுக்க வைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஆனால் அது இதெல்லாம் போகிறோமே ஏதாவது ஆகிடுமானா ஒன்றும் ஆகாது. நல்லா இருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, கவலைப்படாமல் இருங்க. இதெல்லாம் ஏதோ ராகுவின் லீலைகள் அப்படின்றது மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேற ஒன்றுமே தேவைப்பட வேண்டிய அமைப்பு இல்லை. கொஞ்சம் முட்டி மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. நீங்க இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை
பூமிக்காரகனான செவ்வாயை பிடிச்சிக்கணும், செவ்வாய் அம்சமான முருகனை பிடிச்சிக்கணும். அவ்வளவுதான். முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது. நீங்க கந்தான்னு சொல்றது கூட கவலையெல்லாம் ஒரு போக்கெடுப்பார். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக டெய்லி காலையில கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புங்க. அதே மாதிரி கொஞ்சம் பண ரீதியான பிரச்சனை, 2ஆம் அதிபதியும் 2ஆம் வீட்டுல நட்சத்திரநாதன், 2ஆம் வீட்டுல போய் ராசிநாதன் உட்காந்துருக்காரு நட்சத்திரநாதன் வீட்டுல. தென் அதே கொஞ்சம் வக்கரமா இருக்கனால கொஞ்சம் பண ரீதியான சில தடைகளை ஃபேஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பன் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து கொஞ்சம் பணம் விஷயம் அப்படின்றதுல கொஞ்சம் தடையோ இல்லை எக்ஸ்ட்ரா செலவோ இல்லை வர வேண்டிய அமௌண்ட் வராமல் டிலே ஆகிறதோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஓடலாம். கனகதாரா சோஸ்திரம் போட்டு கேளுங்க. டெய்லி இந்த 1 மாதமும் கனகதாரா சோஸ்திரம் போட்டு கேளுங்க. 8 நிமிஷம் தான் இருக்கும், யூடியூப்ல போட்டால் வந்துடும். தினம் ஒரு தடவை காலையில் அதை கேட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா பணம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகிடும். யாருக்கு? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்? லட்சுமியை பிடிக்க போகிறோம், முருகனையும் பிடிச்சிக்க போகிறோம். ஓகே, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கும்பராசியாக இருந்தாலும் சரி, மீனராசியாக இருந்தாலும் சரி, இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடு. ஒரே ஒரு செவ்வாய் டிரான்சிட் பண்ணி தான் ஓரளவுக்கு உங்களை சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. முடியும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி பூ கொண்டு அந்த செந்தூர் வேலனை நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வர 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 வாழ்க்கை செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கவலைப்பட வேணாம். சூப்பராக இருக்க போகுது, வலிமை கிடைக்க போகுது. மன வலிமை, பண வலிமை, ஆன்ம வலிமை எல்லாத்தையுமே அந்த முருகன் பார்த்துப்போம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கந்தசஷ்டி கவசமும் கனகதார சோஸ்திரமும் கேட்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு, மறக்காம கேளுங்க. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இந்த தடவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. நிறைய வீணை, தபேலா, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய பார்ப்பீங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கைன்றது அதே மாதிரிதான், அப்படியே ஒரு பக்கம் ஏறும் ஒரு பக்கம் இறங்கும், சூப்பராக இருக்கும். நீங்களா அதை எப்படி வச்சுக்கிறீங்கன்ற பொறுத்து அது அமைய போகுதுன்றது இந்த இண்டிகேஷன் மூலமாக தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நிறைய வீணை பார்க்கறது, நிறைய மிருதங்கம் பார்க்கறது, நிறைய தபேலா பார்க்கறது, புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி பார்க்கறது, இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கறதுலாம் இந்த தடவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். புன்னகை பூக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் மலர காத்திருக்கிறது என்பதை இந்த சமிக்கைகள் மூலம் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைய காத்திருக்கிறது.